வாடிவாசல் கிட்டத்தட்ட வாடிவாசல் படத்துல அந்த படம் எப்போ வரும்னு ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா காத்திருக்காங்களோ அதை விட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோன்னு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடமா பார்த்தீங்கன்னா காத்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம தயாரிப்பாளர் கலைப்புலி தானு தான். அவர் சினிமா மேல எந்த அளவுக்கு காதல் வைத்துள்ளார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த வாடிவாசல். வேற ப்ரொடியூசரா இருந்தா எப்பா வெற்றிமாறா நீ இந்த படம் பண்ணவே வேணாம், எப்பா சூர்யா நீயும் இந்த படம் பண்ணவே வேணாம், 2 பேரும் தனித்தனியா வெற்றிமாறன் வேற ஒரு ஹீரோ வச்சு படம் எடு, நான் ப்ரொடியூஸ் பண்றேன், சூர்யா நீ வேற ஒரு இயக்கங்கள்கிட்ட கதை கேட்டு ஓகே பண்ணு, நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் தானு தான் இந்த வாடிவாசல் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு படம் அமைய போகுது அப்படின்னு 2 பேரையும் இறுக்கி பிடிச்சி இன்னைக்கு ஒன்று சேர்த்து வச்சு படம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. டெஸ்ட் ஷூட்லாம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தானவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அப்போ அவர்கிட்டயே கேட்டிருக்காங்க, சார் வாடிவாசல் என்ன சார் ஜவ்வு மாதிரி எடுக்கிறீங்க, எதுக்கு சார் இவ்வளோ லேட்டு அப்படின்னா ரொம்ப லாஜிக்கோட அவர் சொல்லியிருக்காரு. ஏங்க நடுவில் 2 கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் சார் நாங்கள் என்ன டேட்டு கொடுக்குமோ அதுக்குள்ளே எடுத்துடுங்க சார், அதை மீறி போயிடுச்சுன்னா எங்களால் டேட்ஸ் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியாது, நாங்கள் பயங்கர பிஸி நாங்கள், ஸோ அவங்களையும் மதிச்சு பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தோம். உதாரணத்துக்கு நம்ம சூரியர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினியோட அண்ணாத்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. அவர் வெற்றிமாறன்ட்ட சார் ரஜினி சார் கூட முதல் முறையாக நடிக்கிறேன், நடிச்சு வந்துடுறேன் சார் அப்படின்னு கேட்டார். ஸோ இது மாதிரி பல உதாரணங்கள். ஆனால் 2 கொரோனா வந்ததுக்கப்புறம் சூர்யா ஒரு பிஸியான படம், அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாமல் வெற்றிமாறன் விடுதலை ஆரம்பிச்சாரு, அப்புறம் விடுதலை 2 ஆச்சு. ஸோ வாடிவாசல் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஜூலையில் ஷூட்டிங் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டவர். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் சொன்னார். இந்த படம் எழுதி வச்சுக்கிங்க, தமிழ் சினிமாவின் ஏன் இந்திய சினிமாவின் ஒரு அடுத்த பாய்ச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த 5 வருட தாமதம் 6 வருட தாமதம் அதெல்லாம் தாமதம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரு நல்ல விஷயம். உதாரணத்துக்கு மண்ணுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஊறுகாய் பாட்டலையோ இல்லை பார்த்தீங்கன்னா சோமபானத்தையோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா புதைச்சி வச்சா நாளாக அதோடைய ருசியும் அதிகமாகும், அதோடைய தரமும் அதிகமாகும். ஸோ அது மாதிரி தான் வாடிவாசல். இப்போ அதனுடைய தரமும் ருசியும் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் பாருங்க, சொல்லி வச்ச மாதிரியே ஜூலையில் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம தானுவே அடித்து சொல்லிட்டாரு. ஸோ வேற எந்த தடையும் வந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது, ஜூலையில் வாடிவாசல் ஆரம்பம் அப்படிங்கிறத நம்மளும் உறுதியாக சொல்லிக்குவோம்.